எல்லாருக்கும் வணக்கம். ஒரு செயல் சரியா தவறான நாம எப்படிங்க முடிவு செய்றோம்? யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் இதுக்கு ஒரு ஆழமான வழிய சொல்லியிருக்கார். திருக்குறள்ல இருந்து செயலின் தூய்மை அப்படிங்கிற ஒரு அற்புதமான கருத்தை தான் நம்ம இன்னைக்கு அலச போறோம். இது நீங்க முடிவெடுக்கிற விதத்தையே மாத்தலாம். இந்த குறளை பாருங்களேன். இதுதான் நம்மளோட இந்த முழு உரையாடலுக்கும் அச்சாணி. தூய்மையான செயல், அதாவது வினை தூய்மை, நம்ம விரும்புற எல்லா நன்மையும் கொடுக்கும்னு சொல்றாரு. அப்போ மத்த செயல்கள் எல்லாமே கடைசியில துன்பத்தை தான் கொடுக்கும். இதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு செயலோட நோக்கம் சரியில்லைன்னா அதோட முடிவை பாக்குறதுக்கு எவ்வளவு நல்லா தெரிஞ்சாலும் அது இறுதியில துன்பத்துல தான் கொண்டு போய் விடும். அப்போ இந்த தூய செயல் அல்லது வினை தூய்மைன்னா என்ன? சும்மா நல்லது செஞ்சா போதுமா? இல்ல அதுக்கும் மேல இதுக்கு வேற எதுவும் அர்த்தம் இருக்கா? வாங்க முதல் பகுதியில இத பத்தி தெரிஞ்சுக்கலாம். வினை தூய்மைங்கிறது ஒரு செயலோட முடிவு மட்டும் கிடையாது. ஒரு மரம் வளருதுல்ல, அது மாதிரி யோசிச்சு பாருங்க. விதை, அதாவது நம்ம எண்ணம்; தண்டு, அதாவது நம்ம போற வழி; பழம், அதாவது அதோட முடிவு. இது எல்லாமே நல்லா இருந்தாதான் அது ஒரு நல்ல மரம். அதே மாதிரிதான் ஒரு செயலோட நோக்கம், அதை செய்யற விதம், அதோட முடிவு, இது எல்லாமே எந்த ஒரு களங்கமும் இல்லாம இருக்கணும். இங்க இருக்கிற இந்த 2 விஷயத்தையும் கொஞ்சம் பாருங்க. ஒன்னு, 4 பேர் பார்க்கணும், கைத்தட்டணும்னு செய்யற உதவி. இன்னொன்னு, யாருமே பார்க்காத இடத்துல உண்மையான அக்கறையோடு செய்யற உதவி. முதல்ல சொன்னது கொஞ்ச நேரத்துக்கு புகழா கொடுக்கலாம், ஆனா அது ஒரு மாய மாதிரி. ரெண்டாவதா சொன்னதுதான் உண்மையான அறம். அதுதான் நிலைச்சு நிக்கிற நன்மையை கொடுக்கும். அப்போ நாம ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நமக்கு நாமே கேட்டுக்க வேண்டிய கேள்வி ரொம்ப சிம்பிள். இந்த செயலால யாருக்காவது புகழ், நன்மை, இல்லனா ஏதாவது ஒரு சின்ன பயன் கிடைக்குமா? பதில் இல்லனா அந்த செயலை செய்யாம இருக்கிறது தான் நல்லது. இதுதான் வினை தூய்மையோட அளவுகோல். சரி, இதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா நிஜ வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில நேர்மையா இருக்கிறது, அது சாத்தியமா? ஒருத்தரோட உண்மையான குணம் எப்ப சோதிக்கப்படும்? வாங்க அடுத்த பகுதியில அத பத்தி பார்க்கலாம். இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே வரும் இல்லையா? சில சமயம் சரிங்கிற விஷயத்த செய்யறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்றது? திருக்குறள் இதுக்கு ஒரு தெளிவான பதில வச்சிருக்கு. அதுக்கான பதில் இதோ இருக்கு பாருங்க. ஒருத்தரோட உண்மையான குணம் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் போது தெரியாது. நெருக்கடியான நேரத்துல தான் அது வெளிப்படும். எவ்ளோ பெரிய துன்பம் வந்தாலும் சரி, உயர்ந்த சிந்தனை உள்ளவங்க கண்ணியம் இல்லாத செயல்கள்ல இறங்கவே மாட்டாங்க. அதுதான் அவங்களோட உண்மையான பலம். இந்த கொள்கை எவ்வளவு உறுதியானதுன்னு பாருங்க. யோசிச்சு பாருங்க, உயிர் போற அளவுக்கு பசி வந்தா கூட பெரியவங்க தப்புன்னு சொல்ற ஒரு காரியத்தை செய்யவே கூடாதுன்னு வள்ளுவர் சொல்றாரு. இது அறத்துக்கு அவர் கொடுக்கற உச்சபட்ச முக்கியத்துவத்தை காட்டுது. இந்த ஒப்பீடு ஒரு ஆழமான உண்மைய நமக்கு சொல்லுது. அதாவது, தப்பான வழியில கோடிக்கணக்கா சம்பாதிக்கிறத விட நேர்மையா வறுமையில வாழ்றது எவ்வளவோ மேல். ஏன்னா பணத்தை விட ஒருத்தரோட குணம்தான் உண்மையான செல்வம் இல்லையா? இப்போ இந்த அதிகாரத்தோட ஒரு மிக முக்கியமான, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உவமையா பார்க்கலாம். இது நம்ம மனசுல அப்படியே பதிய போகுது பாருங்க. தவறு செஞ்சு அநீதியா சம்பாதிச்ச செல்வம் அது எப்படிப்பட்டதுன்னு வள்ளுவர் ஒரு அருமையான ஓமையோட விளக்குறாரு. அது எதுக்கு சமம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அடுத்து வரப்போற உருவகம் ரொம்பவே சக்தி வாய்ந்தது. பாத்தீங்களா, என்ன ஒரு அற்புதமான ஓமை! சுடாத மண்பானையில தண்ணி ஊத்துனா என்ன ஆகும்? தண்ணியும் நிக்காது, கொஞ்ச நேரத்துல அந்த பானையே கரைஞ்சு போயிடும். அதே மாதிரிதான் தப்பான வழியில வர செல்வம் கொஞ்ச காலத்துக்கு தான் நிக்கும், ஆனா கடைசியில அது நம்மளே அழிச்சிடும். இந்த உவமையோட எச்சரிக்கை ரொம்ப தெளிவானது. 1, நமக்கு கிடைக்கிற லாபம் கொஞ்ச காலம்தான் நிக்கும். 2, நாம பயன்படுத்துற அந்த தவறான வழியே நம்மள அழிச்சிடும். கடைசியில பார்த்தா கையில நிக்கிறது ஒண்ணுமே இருக்காது, மொத்தமும் நஷ்டம்தான். இது ஒரு அழிவு சுழற்சி மாதிரி. சரி, தப்பான செயல்களோட உடனடி விளைவுகளை பார்த்துட்டோம். ஆனா அதோட நீண்ட கால தாக்கம் என்ன? நாம் இந்த உலகத்துல விட்டுட்டு போற விஷயம், நம்மளோட மரபு, அது எப்படி இருக்கும்? வாங்க இறுதி பகுதியில இத அலசலாம். இந்த குறளை படிக்கும்போது இது ஏதோ பிரபஞ்ச விதி மாதிரியே தோணுது இல்லையா? மத்தவங்கள அழ வச்சு நம்ம எதை சம்பாதிச்சாலும் சரி, அது ஒரு நாள் நம்மளோட கண்ணீரோட தான் நம்மள விட்டு போகும். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நமக்கே திரும்ப வரும். இங்க பாருங்க, நம்ம முன்னாடி 2 பாதைகள் ரொம்ப தெளிவா தெரியுது. ஒரு பாதை கொஞ்ச நாளைக்கு இருக்கிற செல்வம், பழிச்சொல், அப்புறம் கேவலமான ஒரு மரபை நோக்கி போகுது. இன்னொரு பாதை நிலைச்சு நிக்கிற மதிப்பு, மரியாதை, அப்புறம் எல்லாரும் கொண்டாடுற ஒரு மரபை நோக்கி போகுது. நாம இதுல எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறோங்கிறது தான் நம்ம வாழ்க்கையோட கதையே தீர்மானிக்க போகுது.
ஆக மொத்தத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். நீங்க எவ்ளோ சம்பாதிச்சீங்கங்கிறது முக்கியம் இல்ல, அதை எப்படி சம்பாதிச்சீங்கங்கிறது தான் நீங்க விட்டுட்டு போற உண்மையான அடையாளம். சரி, இந்த பிராச்சீன ஞானத்தை மனசுல வச்சுக்கிட்டு ஒரு கேள்வியோட இந்த அலசலை முடிப்போம். இன்னைக்கு நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன செயலும் நாளைக்கு நீங்க எப்படிப்பட்டவரா இந்த உலகத்துல நினைச்சு பார்க்கப்படுவீங்கன்னு தீர்மானிக்குது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.